ஒரே ஒரு ஓட்டுல தோத்துருக்காருங்க திரு பெரிய கருப்பன் அவர்கள் திருப்பத்தூர் தொகுதியில. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆதகப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, 31 அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் தோல்வியை கண்டிருக்காங்க. the same with you also. அதே மாதிரி இந்த முறை நிறைய விஷயங்களை உடைச்சிருந்திருக்காங்க. அதாவது பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வயசானவங்களா இருக்கணும், இதை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உடைச்சி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், யார் ஒன்னாலும் இந்த பாலிடிக்ஸ்ல வந்து கத்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். நம்மளுடைய அரசியல் அப்டேட்ஸில் கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மே 4 பற்றி பேசுறது தான். எல்லாருமே இதை நம்ம விட்னஸ் பண்ணியிருப்போம். மே 4 என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குங்க. கடந்த 59 வருஷமா திராவிட கட்சிகள் மட்டுமே முன்னிலை வகிச்சுட்டு இருந்த தமிழ்நாட்டில், அதாவது திமுகவும் அதிமுகவும், இந்த 2 கட்சியை விட்டால் 3வது கட்சியாக வரத்துக்கு யாருமே திராணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தப்போ புதுசா களமிறங்கிய திரு விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை 3வது கட்சியா உருவெடுத்திருக்காங்க. இந்த எலெக்ஷன்ஸ்ல டிவிகே மட்டுமே தனியா நின்று, அதாவது சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியா 108 இடங்களை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கே 59, ஏடிஎம்கே 47, காங்கிரஸ் 5, பாட்டாளி மக்கள் கட்சி 4, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ 2, விடுதலை சிறுத்தை கட்சி 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 2, பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி 1, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1. ஆக மொத்தம் 234 தொகுதியில் இதுதாங்க கள நிலவரம். அது மட்டும் இல்லைங்க, இந்த எலெக்ஷன்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2 எலெக்ஷன்ஸ்லையுமே கொளத்தூர்ல லீடிங்ல இருந்த நம்மளுடைய எக்ஸ் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையா இங்க தோத்துருக்காரு. அவரை எதிர்த்து போட்டிட்டவர் திரு வி.எஸ். பாபு அவர்கள். ஆக மொத்தம் சென்னையில மட்டுமே இது வந்து ஒரு திமுக அதிமுக கோட்டைன்னு சொல்லி இந்த இடத்துல டிவிகே எல்லா இடத்துலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 இடத்துல மட்டும்தான் டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று சேப்பாக்கம், இன்னொன்று துறைமுகம். திரு உதயநிதி ஸ்டாலினும் திரு சேகர் பாபு அவர்களும். எலெக்ஷன்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைக்கணும்னா அவங்க கிட்ட மினிமம் 118 சீட்டுகள், அதாவது எம்எல்ஏக்கள் வின் பண்ணியிருக்கணும். ஆனா இந்த முறை டிவிகே 108 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சுமே டிவிகேவுடைய தலைவர் திரு விஜய்னால ஆட்சி அமைக்க முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவருடைய தொகுதியில ஜெயிச்சாலுமே அவரால் எதிர்கட்சி தலைவராக வர முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2வது அதிகமான வாக்குகள் மற்றும் எம்எல்ஏக்கள் இருக்கிறது வந்து டிஎம்கே அண்ட் தேர் அலையன்ஸ். அதுல பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் தோத்ததுனால அவராலையும் எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியலைங்க. இந்த முறை டிவிகேல மகளிருக்கும் வாய்ப்பு கொடுத்து 23 இடத்துல நிற்க வச்சாங்க. அதில் மொத்தம் 13 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ஸ்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாச ஜெயிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்மோஸ்ட் 98,110 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு அவரோட தொகுதியில. அதே மாதிரி லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டுல தோத்துருக்காருங்க திரு பெரிய கருப்பன் அவர்கள் திருப்பத்தூர் தொகுதியில. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆதகப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, 31 அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் தோல்வியை கண்டிருக்காங்க. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்வீட் பக்கத்துல பாத்தீங்கன்னா, திமுகக்கும் தாவேகாக்கும் வெறும் 17,43,000 சில்லற ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கிறதாகவும், அது 3.52% தான் டிஃபரன்ஸ்னும் அவரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு அவருடைய சிஎம் பதவியும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த முறை தாவேகா மட்டுமே 34.92% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து த செகண்ட் லார்ஜஸ்ட். இப்போ நடிகர்களா இருந்து அரசியல குதிச்சவங்களுடைய கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் இருக்கிறது திரு என்டிஆர் அவர்கள். அவங்க 46.30%
திரு ஜோசப் விஜய் அவர்கள் 34.92%, எம்ஜிஆர் அவர்கள் 33.53%, அதாவது விஜயை விட கம்மி தாங்க. சிரஞ்சீவி அவர்கள் 16.32%, திரு விஜயகாந்த் அவர்கள் 8.38%, பவன் கல்யாண் அவர்கள் 5.53%, திரு கமல்ஹாசன் அவர்கள் 2.52% எடுத்திருக்காங்க. ஈவன் தோ டிவிக்கு 34.92% வாக்களை பெற்றிருந்தாலுமே அவங்களால இந்த முறை ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பேர் தான் ஹங் பார்லிமெண்ட், அதாவது தொங்கு சபைன்னு சொல்லுவாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி ஆட்சி அமைக்கணும்னா 118 எம்எல்ஏக்கள் அது கூட இருக்கணும். ஸோ இந்த ஹங் பார்லிமெண்ட்டுக்கு யூஷுவல் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் உள்ள வருவார், வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது எந்த சிங்கிள் பார்ட்டி ஹையஸ்ட் கவுண்ட் இருக்கோ அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க கோலேஷன் அலையன்ஸ் மற்ற பார்ட்டி கூட ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே அவங்கள அலையன்ஸு கூப்பிடணும். இல்லைன்னா மற்ற கட்சியிலேருந்து ஒரு 10-12 பேர் இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால கவர்மெண்ட் அமைக்க முடியும். சப்போஸ் அதில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் கவர்னர் உள்ள வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஏதோ, அதாவது அதிகமான வாக்குகள் எடுத்த 2வது பார்ட்டியை கூப்பிட்டு அவங்கள மெஜாரிட்டி காட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்களும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா தென் இட் வில் பி பிரசிடென்ட் ரூல் தாங்க. ஐ ஹோப் விஜய் சார் கண்டிப்பாக இந்த வாட்டி கோலேஷன் அலையன்ஸ்லையோ இல்லைன்னா வந்து 10 அனதர் பார்ட்டியில் இருக்கிற எம்எல்ஏஸையோ அவங்க கூட அலையன்ஸ் வச்சு கண்டிப்பாக சிஎம்மா ஆட்சி அமைப்பார்ன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் எனக்கு இல்லைங்க. ஐ ஹோப் த சேம் வித் யூ ஆல்சோ. அதே மாதிரி இந்த முறை நிறைய விஷயங்களை உடைச்சிருந்திருக்காங்க. அதாவது பாலிடிக்ஸில் என்டர் ஆகணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வயசானவங்களா இருக்கணும், இதை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உடைச்சி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், யார் ஒன்றாலும் இந்த பாலிடிக்ஸில் வந்து கற்றுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஆணித்தனமாக இந்த எலெக்ஷன் காட்டியிருக்குது. மிக்க நன்றி, வணக்கம்.